வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் ஒரு சட்டம் பத்தி மட்டும் இல்ல. நம்ம ஊர் தெருக்கள்ல நம்ம தினமும் பார்க்குற லட்சக்கணக்கான வியாபாரிகளோட வாழ்க்கையையே அடியோட மாத்துன ஒரு கதைய பத்தி தான். அதுதான் 2014ல வந்த தெருவோர வியாபாரிகள் சட்டம். கண்டிப்பா வாங்கிருப்போம் இல்லையா? ஒருவேளை அது சூடா ஒரு லஞ்சா இருக்கலாம். இல்ல சாயங்காலம் வீட்டுக்கு வாங்கிட்டு போற காய்கறியா இருக்கலாம். நமக்கே தெரியாம இந்த தெருவோர வியாபாரிகள் நம்ம நகர வாழ்க்கையோட ஒரு முக்கியமான துடிப்பாவே மாறிட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், இவங்க இல்லாம நம்மளோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு. ஆமா, அவங்க வெறும் வியாபாரிங்க மட்டும் இல்ல, நம்ம நகரங்களோட பொருளாதாரத்தோட ஒரு சின்னம் அவங்க. நம்ம கலாச்சாரத்திலிருந்து அவங்கள பிரிக்கவே முடியாது. ஆனா, இவ்வளவு முக்கியமான இவங்களோட நிலைமை இத்தனை வருஷமா எப்படி இருந்துச்சு? இதுதாங்க நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. பல வருஷமா சட்டத்தோட பார்வையில அவங்க இருக்கிறதே யாருக்கு தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களுக்குன்னு என்ன உரிமை இருந்துச்சு, என்ன பாதுகாப்பு இருந்துச்சு? இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடும்போது தான் இந்த 2014 சட்டத்தோட உண்மையான அவசியம் நமக்கு புரியும். சரி, இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தெருவோர வியாபாரியோட ஒரு நாள் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமா? அது நிச்சயமா ஒரு பயமும் நிச்சயமற்ற தன்மையும் நிறைஞ்ச ஒரு காலகட்டம் தான். அவங்களுக்குன்னு எந்த ஒரு லீகல் அங்கீகாரமும் கிடையாது. அதனால எப்போ வேணும்னாலும் கடைய காலி பண்ண சொல்லுவாங்கன்ற பயத்தோடயே தான் அவங்க ஒவ்வொரு நாளையும் ஓட்டுனாங்க. அவங்களோட வாழ்வாதாரமே தினமும் ஒரு நூல் மேல நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஒரு நிலையற்ற தன்மை தான் ஒரு பெரிய மாற்றத்துக்கான தேவையையே உருவாக்குச்சு. இந்த மாதிரி முடிவே இல்லாத சவால்களுக்கு ஒரு பதிலா தான் 2014ல தெருவோர வியாபாரிகள் சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இது வெறும் ஒரு சட்டம் கிடையாதுங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்துக்கான ஒரு வாக்குறுதி. இந்த மாற்றம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. சட்டத்தின் பார்வையில யாருனே தெரியாத ஒரு நிலையில இருந்து சட்ட ரீதியா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில் முனைவோரா அவங்க மாறினாங்க. தினமும் நம்மள விரட்டிடுவாங்களோன்ற பயத்துல இருந்து சட்ட பாதுகாப்பு இருக்குன்ற ஒரு நிம்மதிக்கு வந்தாங்க. இது ஏதோ பேப்பர்ல நடந்த மாற்றம் இல்லைங்க, இது அவங்களோட தன்மானத்துல, அவங்களோட எதிர்காலத்துல நடந்த ஒரு மகத்தான மாற்றம். சரி, இந்த புது சிஸ்டம் ஒரு தனிப்பட்ட வியாபாரிக்கு எப்படி வேலை செய்யுது, அவங்க எப்படி இந்த சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை வாங்குறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்த அங்கீகாரத்தை வாங்குற முறை ரொம்பவே சிம்பிள். முதல்ல நகர் விற்பனை குழு ஒரு சர்வே நடத்தி யார் யார் எங்க வியாபாரம் பண்றாங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. இதுல யாரும் விடுபட்டு போகக்கூடாதுன்னு உறுதிப்படுத்துவாங்க. ரெண்டாவதா, வியாபாரிங்க இதுதான் தங்களோட ஒரே வாழ்வாதாரம்னு ஒரு சின்ன உறுதிமொழி கொடுக்கணும். அவ்வளோதான். கடைசியா அவங்களுக்கு அதிகாரப்பூர்வ விற்பனை சான்றிதழ் கொடுத்துருவாங்க. இது அவங்க தொழிலுக்கான அங்கீகாரம் மட்டும் இல்ல, அது அவங்களுக்கான ஒரு அடையாளம். இந்த சட்டப்பூர்வ அந்தஸ்து வெறும் உரிமைகளை மட்டும் கொடுக்கல, கூடவே சில தெளிவான கடமைகளையும் கொண்டு வருது. சொல்லப்போனா இது ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச். இந்த சட்டம் ஒரு டூ வே ஸ்ட்ரீட் மாதிரி. ஒரு பக்கம் வியாபாரிங்களுக்கு அவங்க தொழிலை நடத்த முழு உரிமை இருக்கு. ஒருவேளை ஏதாச்சும் பொது காரியத்துக்காக அவங்க இடத்த மாத்தினா அவங்களுக்கு கண்டிப்பா வேற இடம் கொடுக்கணும், இது அவங்களோட உரிமை. இன்னொரு பக்கம் அவங்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்கு. வியாபாரம் பண்ற இடத்த சுத்தமா வச்சுக்கிறது, பொது சொத்துக்களுக்கு சேதம் உண்டாக்காம பாத்துக்கிறது, இதெல்லாமே அவங்க கடமை. உரிமைகளையும் பொறுப்புகளையும் அழகா இணைக்கிற ஒரு சிஸ்டம் இது. இந்த சட்டத்தை உள்ளூர் அளவுல செயல்படுத்துற ஒரு முக்கியமான அமைப்பு தான் இந்த நகர விற்பனை குழு, அதாவது டவுன் வெண்டிங் கமிட்டி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த டிவிசி தான் இந்த சட்டத்தோட மூளை மாதிரி, இதயம் மாதிரி செயல்படுது. வியாபாரிங்களை கணக்கெடுக்கிறது, சர்டிபிகேட் கொடுக்கறது, விற்பனை மண்டலங்களை நிர்வகிக்கிறதுன்னு எல்லா முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறது இந்த குழு தான். இந்த சட்டத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு புரட்சிகரமான அம்சம்னா அது இதுதாங்க. இந்த டிவிசியோட அமைப்பை பாருங்க. இதுல குறைஞ்சது 40% உறுப்பினர்கள் தெருவோர வியாபாரிங்களாவே இருக்கணும். இது சாதாரண விஷயம் இல்ல. இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுதா? இத்தனை வருஷமா தங்களை பாதிக்கிற எந்த ஒரு முடிவுலையும் ஒரு வார்த்தை கூட பேச முடியாம இருந்த வியாபாரிங்க இப்போ முதல் முறையா முடிவெடுக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. இது அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதுல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். சரி, ஒருவேளை வெளியேற்றம், இடமாற்றம் மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளை இந்த சட்டம் எப்படி கையாளுது? அதுக்கும் இதுல சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து இங்கிருந்து காலி பண்ணுன்னு சொல்ற காலமெல்லாம் மலையேறி போச்சு. இந்த சட்டப்படி சர்டிபிகேட் வாங்கின எந்த ஒரு வியாபாரியையும் இடத்த மாத்துறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு குறைஞ்சது 30 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த 30 நாட்கள் வெறும் ஒரு நம்பர் இல்ல, அது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான ஒரு பாதுகாப்பு கவசம். இந்த சட்டம் நகரத்தோட தேவைக்கும் வியாபாரியோட வாழ்வாதாரத்துக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை உருவாக்குது. ஒரு தவிர்க்க முடியாத பொது நோக்கத்துக்காக மட்டும்தான் ஒரு வியாபாரியை இடமாத்த முடியும். அப்படி மாத்தினாலும் அவங்க தொழில் பாதிக்காத மாதிரி அவங்களுக்கு ஒரு புது இடத்த ஒதுக்கி தர வேண்டியது அதிகாரிகளோட கடமை. இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் தெருவுல தீர்க்க வேண்டியதில்ல, அது சட்டப்படி தீர்க்கப்படும். ஏதாவது பிரச்சனைனா அதை விசாரிச்சு நியாயமான தீர்வு சொல்றதுக்குன்னு ஒரு குறை தீர்க்கும் குழுவை இந்த சட்டம் உருவாக்குது. இதனால தன்னிச்சையான முடிவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு சட்டத்தோட ஆட்சி உறுதி செய்யப்படுது.
பாருங்க, இந்த சட்டத்தோட முகவுரையிலிருந்தே இதோட 2 முக்கியமான நோக்கத்தையும் அழகா சொல்லிடலாம். ஒன்னு பாதுகாப்பு, இன்னொன்னு ஒழுங்குமுறை. அதாவது இது வியாபாரிகளை பாதுகாக்கவும் செய்யுது, அதே நேரம் அந்த தொழிலை ஒழுங்குபடுத்தவும் செய்யுது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன். இந்த சட்டம் வெறும் சின்ன சின்ன வியாபாரங்களை பத்தினது மட்டும் இல்லைங்க. இது நம்ம நகரங்களோட இதயமா இருக்கிற முறைசாரா பொருளாதாரத்தை நம்ம எப்படி பார்க்கறோம், எப்படி மதிக்கிறோங்கிறத பத்தினது. இந்த சிந்தனையோட இந்த விளக்கத்தை இங்க நிறைவு செய்றோம். மீண்டும் சந்திப்போம்.